நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் புரட்டாசி மாத பலன்கள் தான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்கும் அந்த பொதுவான பலன்களை சொல்ல போகிறோம். இது நீங்கள் கவனமாக கேட்டு நன்மை அப்படின்னு சொல்லி இப்போ என்னோடய குருநாதர் நான் வேண்டிக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மதரிமன் மகாகாளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். இந்த புரட்டாசி மாத பலன் பார்க்கும்பொழுது முதல்ல பொதுவான பலன்கள் தான் பார்க்கறது வழக்கம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது 17/9/2024 17/10/2024 வரைக்கும் சரியாக ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாத பலன்கள் கண்டிப்பாக நடக்கப் போகிறது. அப்போ அந்த வகையில் கிரகங்கள் எப்போது எங்கெங்கே இருக்கின்றதை இப்போ நம்ம பார்த்துருவோம். ரிஷப ராசியில் குருவும், மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும், சிம்ம ராசியில் புதனும், கன்னி ராசியில் சூரியன் கேது சுக்கிரனும், கும்பராசியில் சனியும் சந்திரனும், மீன ராசியில் ராகுவும் உட்காந்துருக்காங்க. இது மாதிரி இந்த 9 கிரகங்கள் உட்காந்துருக்காங்க. இதனால் என்னென்ன பலன்கள் பொதுவாக ஏற்பட போகிறதுன்னு பார்க்கும்பொழுது நல்லா கேட்டுங்க. பெண்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இது மாதிரிலாம் வரும். கருத்து வேறுபாடு ஏற்படும். அது இல்லாமல் வீட்டில் நடக்கிறது வெளியே தெரிய இருக்கிற அளவுக்கு ஆகும். சின்ன விஷயம் பெரிய இஷ்யூ ஆகும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் இதனால் இருந்த பெண்களுடைய சம்பந்தமான அந்த விஷயங்கள் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். பெண்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய முன்னேற்றம் மேன்மை அடையும். அது இல்லாமல் அந்த தவறான விஷயங்களில் போகிறது எல்லாமே இப்போ குறைஞ்சிரும். ஏன்னா இப்போது சுக்கிரன் கேதுவோடு இருந்தாலும் சூரியன் அங்கே அமர்ந்துட்டார். அதனால் கொஞ்சம் கட்டுக்கு அடங்கியிருப்பார். அது இல்லாமல் நிறைய பெண்களுடைய முன்னேற்றங்கள் பெருசாக பேசப்படும். அவங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களோட கை ஓங்கியிருக்கும். அவங்களுடைய திறமைகளும் பழிச்சிடும். அரசாங்கத்தாருடைய நடத்துகிறாங்க இல்லையா, ஆட்சி புரிகிறாங்க இல்லையா, அவங்களோட கை ஓங்கியிருக்கும். அவங்க சொல்கிறத மற்றவங்க கேட்பாங்க, அதிகாரிகள் கேட்பாங்க. மக்களுக்கு நிறைய திட்டங்களை வகுத்து கொடுப்பாங்க. அது மூலிமா நல்லது நடக்க போகுது. அது இல்லாமல் கல்விக் கொள்கையில் புதுசான முறையில் ஏற்பட போகுது. பழைய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை ஏற்படக்கூடிய அம்சமாக இப்போ விளங்க போகுது. இது மாதிரிலாம் நடக்க போகுது. இருந்தாலும் சில தவறான பழக்கங்கள் மக்களிடையே பரவக்கூடிய அம்சமாக இப்போ உள்ள காலகட்டங்கள் இருக்க போகுது. அதனால் நீங்கள் அந்த தவறான வழியில் போகாமல் ஆன்மீக நெறியிலையும் நீதி, நேர்மை, நியாயம், சத்தியம், இந்த மாதிரி தர்மம், இந்த மாதிரி வழியில் போனீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த கிரகங்களுடைய கெடுபலன்கள் குறைந்த நற்பலன் தான் உங்களுக்கு ஏற்பட போகுது. இது இல்லாமல் அண்டை நாட்டவரும், அண்டை மாநிலங்கள், அண்டை நாட்டவர்கள் இவர்கள் மூலிமா நல்லது நடக்க போகுது. இவங்க நம்மளுக்கு உதவி போடுவாங்க. நம்ம அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுவோம். அவங்க நம்மளுக்கு ஒரு உதவி பண்ணுவாங்க. இதெல்லாமே நடக்கும். வெளியூர் வெளிநாட்டு விஷயம்லாம் நல்லது நடக்கும். முன்னேற்றமான காலமாக தான் இந்த புரட்டாசி மாதம் இருக்க போகுது. பொதுவாக புரட்டாசி மாதம் புரட்டி போடுவாங்க. இருந்தாலும் தெய்வ நம்பிக்கையால் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் பெருமாளுக்கு உண்டான விரதங்கள் கடைபிடிக்கப்படுகிறது. அது இல்லாமல் நவராத்திரி விரதம் வருது. மாலை பச்சைன்ற பெரிய அமாவாசையும் வருது. இப்பேற்பட்ட புரட்டாசி மாதத்தில் நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொதுவான பலன்களில் பொதுவாக தான் இருக்க போகுது. அது நீங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் அணுகினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்து பலன் சொல்லப்படும். அதனால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. 9791052062. இதில் நீங்கள் எனக்கு உங்களுடைய ஜாதகம் தான் பதிவு பண்ணலாம், இல்லை கால் பண்ணலாம். வெயிட் பண்ணி நல்லபடியாக பார்த்துட்டு உங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். இருந்தாலும் கிரகங்களை நிலையை வச்சு தான் சொல்கிறோம். எல்லாருக்கும் சரியாக அமையும்னு சொல்ல முடியாது. பல பேருக்கு நல்லா கரெக்டாக இருக்குன்னு தான் எல்லாமே சொல்கிறாங்க. அதனால் அந்த வகையில் இப்போது இந்த புரட்டாசி மாத பலனை இதோட நிறைவு செய்து 12 ராசிகளான பலனை இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய உபாசனை தினப்பரம் வாங்குகிறேன். ஓம் மகிஷத் வஜாய வித்மிகே சண்ட கஸ்தாய திமிகே தன்னோ வாராகி பிரஜோதியாத். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான புரட்டாசி மாத ராசி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது தனுசு ராசிக்காரங்க சொல்ல போகிறேன். தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா 7 சனி முடியக்கூடிய தருவாயில் தான் இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாமே முடிய போகிறது தான். ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தீங்க. அதெல்லாமே இப்போ உங்களுக்கு முடியக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சனியோட பயிற்சியும் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு உங்கள் முயற்சியால் ஜெயம். நீங்கள்
எந்த இடத்துல போய் நின்னாலும் அங்கே வெற்றி பெற போகிறீங்க, உங்களுடைய குறிக்கோள் வந்து பூர்த்தி ஆகும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. இருந்தாலும் உங்களுக்கு நண்பர்கள் உறவினர் மூலிமா சிறு சிறு மனசாபங்கள் ஏற்படும். அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கு வந்து பேச்சுவார்த்தைகள் கரெக்டாக இருக்கணும், கொடுக்கல் வாங்கல் கரெக்டாக இருக்கணும், சொல்லக்கூடிய வாக்கு கரெக்டாக இருக்கணும். இது மாதிரிலாம் பார்த்துங்க. அதெல்லாம் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் கடன் வாங்கி கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால் ஒரு லோன் கிடைக்கும், இன்னொரு லோன் அடிச்சிடுவீங்க. இது மாதிரி தான் நடக்க போகுது. அது மாதிரிலாம் நடக்கும். சில விஷயங்கள், ஒரு சொத்து வாங்குகிற விஷயத்தில், ஒரு பூர்வீக சொத்து பிரச்சனை வரதில், அதில் கொஞ்சம் சிறு சிறு சண்டை சச்சரவுகள்னு சொல்லலாம். இல்லைனா சில அந்த டாக்குமெண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ரெக்கார்டு, அதில் கொஞ்சம் தவறான விஷயங்கள் கொஞ்சம் மாற்றி அமைச்ச மாதிரி இருக்கும். அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும். அதை நீங்கள் சரி பண்ணிக்கணும். அதை வாங்கி படித்து பார்க்கணும், கரெக்டாக எழுதியிருக்கா, இந்த டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா, அது மாதிரிலாம் செக் பண்ணி பண்ணலாம். அதுக்கு உண்டான முயற்சியில் இறங்கலாம். கூட ஒரு நல்ல நண்பரோ நல்ல உறவினர்களையோ வச்சுக்கலாம், கண்டிப்பாக வச்சுக்கலாம். அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்க போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு கணவன் மனைவி கொஞ்சம் கருத்து வேறுபாடு சில ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அதிகமாக பேச்சுவார்த்தை இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அது மாதிரி இந்த காலகட்டத்தை கடந்து வரணும். அதே தான் அந்த பங்குதாரர்களும் சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு தெய்வ பிரார்த்தனை மூலிமா ஒரு விசேஷம், ஒரு பெரிய விஷயம் நடக்கும். அங்கே ரொம்ப நாளாக வேண்டியிருப்பீங்க, அது இப்போ உள்ள காலகட்டத்தில் போய்ட்டு வருவீங்க. அப்போ கண்டிப்பாக நல்லா நடக்கும். அப்போது அதுக்கு வந்து நீங்கள் குடும்பத்தமாக தான் போயிட்டு வரணும், குடும்ப சமேதராக தான் போயிட்டு வரணும். நீங்கள் மனைவி மக்கள் எல்லாமே போயிட்டு வரலாம். இதெல்லாம் இந்த பதிவில் நான் சில விஷயம் சொல்லி ஆகணும். ஏனென்றால் இப்போல்லாம் உள்ள காலகட்டத்தில் மொத்தமாக குடும்பத்தோடு போக முடியல. அது மாதிரி வந்தால் நீங்கள் கூட யார் யார் வரலையோ அவங்களுடைய ஃபோட்டோ, புகைப்படம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. அவங்க துணிமணி, அவங்க யூஸ் பண்ண துணிமணி, அது வந்து சில பேருக்கு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. அழுக்கு துணி எடுத்துன்னு போகணுமா, துவைச்ச துணி தான். அழுக்கு துணி கோயில் அலோடு உண்டா? கோயிலுக்கு எடுத்துன்னு போகலாமா? கூடாது. அதனால் அவங்க யூஸ் பண்ணி துவைச்ச துணியை எடுத்துன்னு போங்க. இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு பார்க்கறதுலாம் ஒரு வேக்கத்தக்க வகையில் தான் இருக்கும். ஆனால் உண்மை உண்டு. ஏன்னா அந்த அவங்க வரலன்னா கூட அந்த ஃபோட்டோ உருவத்தில் அவங்க வரா மாதிரி கணக்கு. அது இல்லாமல் அவங்க துணியை யூஸ் பண்ண அதையும் அதை வந்து திறந்த ஒரு பையில் போட்டு திறந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணும். அப்போ அவங்க கூட அந்த மாதிரி கணக்காகிடும். அதனால் அப்படியும் செய்யலாம். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் உங்களுக்கு தனுசாசிக்கார் பார்த்தினா உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் வந்து வரும். உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும், அப்புறம் முடிஞ்சிடும், நல்ல விதமாக முடியும். அதுக்கு வந்து சில பேர் வந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்க, சமாதானமாக இருப்பாங்க, அப்புறம் சரியாயிடும். சில பேருக்கு இது மூலிமா வேறு இடத்துக்கு மாற்றலும் கிடைக்கும். அது நல்ல மாற்றல் தான் இருக்கும். அதுவும் நீங்கள் விரும்பி ஏற்றுக்குங்க. அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு மனைவி வழி உறவில் கொஞ்சம் சிறு சிறு கசப்பான அனுபவங்கள், விஷயங்கள் நடந்து அதுக்கப்புறம் சரியாயிடும். இது இல்லாமல் நண்பர்கள் மூலிமாவும் சில கசப்பான போவீங்க, ஒரு வாக்குவாதம் ஏற்படும் ஒரு இடத்துல, அதுக்கு சண்டை சச்சரவு வரும். அதெல்லாம் தற்காலிகமானது தான் சொல்ல வரேன். அதனால சரியாயிடும். இதெல்லாம் வரும்னு தான் சொல்ல வரேன். அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். அதுக்காக தான் முன்னெச்சரிக்கையாக சொல்கிறது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் உங்களுடைய ராசியாதிபதி குருவாக இருக்கனால குரு ஸ்தானத்துக்கு உள்ள அந்த முருகர் வழிபடலாம், திருச்செந்தூர் முருகர் வழிபடலாம், சுவாமிமலை முருகர் வழிபடலாம், இல்லை பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயில் போயிட்டு அங்கே வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. ஒரே குறிக்கோளாக இருங்க, ஒரே சிந்தனையாக இருங்க. இஷ்ட தெய்வம் குலதெய்வம் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. தான தர்மம்னு பார்க்கும்போது உங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் படிக்கிற குழந்தைங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். அவங்களுக்கு தேவையான கல்வி கட்டணம், அதுக்காக கல்வி உபகரணங்கள், நோட்டு புக் வாங்கி கொடுக்குறது, பேனா பென்சில், இது மாதிரிலாம் கூட செய்யலாம். சின்ன சின்ன உதவிகள் செய்யலாம். சில பசங்க வந்து ஸ்கூல் போகாமல் ஃபீஸ் கட்ட முடியாமல் போகாமல் இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து அது செய்யலாம். அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். கல்விக்கு உதவி பண்ணுறது, மருத்துவத்துக்கு உதவி பண்ணுறது, கல்யாணத்துக்கு உதவி பண்ணுறது எல்லாமே சாதாரண விஷயம் அல்ல. அதனால் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது உங்களுக்கு. இந்த புரட்டாசி மாத பலன் பார்க்கும்போது தனுசு ராசிக்காரங்க பெரும்பாலும் நீங்கள் ஒரு கவலை இல்லாமல் தான் இருப்பீங்க. எந்த விஷயத்துலையும் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கும் உங்களுக்கு எப்பயுமே. அதில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த புரட்டாசி மாதத்தில் பெரும்பாலும் பெருமாள் வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு. பெருமாள் வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பெருமாள்லேயே ராமர் அவதாரம் இருக்குது இல்லையா, அந்த ராமர் அவதாரம், ராமர் பட்டாபிஷேகம், ராமர் லக்ஷ்மணன் சீதையோடு இருப்பார், அந்த தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. நவராத்திரி ஒரு நாள் அம்மன் வழிபாடு பண்ணலாம். மாலை பட்சன்ற அமாவாசை வரனால அது நீங்கள் முன்னோர்களுக்கு உங்களுக்கு இல்லைனா அவங்களையும் வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 3 வகையிலுமே உங்களுக்கு ஏற்றமான அந்த ஆசீர்வாதம் கிடைச்சி கண்டிப்பாக இந்த மாத பலன் உங்களுக்கு நல்லதாக நடக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்ன்னு சொல்லி வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.